வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனல் சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபோர்ட்டும் உங்களை ரீச் ஆகும். உண்மையான வானிலை பற்றிய தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 22 நவம்பர் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலையில் 3 சுழற்சிகள், இலங்கைக்கு அருகே ஒரு சுழற்சி, அதே நேரத்தில் மாலத்தீவுகளுக்கு அந்த பக்கத்தில் ஒரு சுழற்சி தாழ் பகுதியாக இருந்தது, வலுவிழந்து ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக இருக்குது. இலங்கை அருகே குமரிக்கடல் பகுதி வரையிலும் நீண்டிருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. அதே நேரத்தில் பாண்டாயேஸ் பகுதிகளுக்கும் மலாக்கா கோஸ்ட் அந்த இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானதும் நீடிக்குது. ஸோ இதுக்கு இடையில் இந்த 3 சுழற்சிகளுக்கும் இடையில் ஒரு கோடு போட்டிருப்போம். அதுதான் இன்ட்ரா டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் சொல்லக்கூடிய அந்த வெப்ப குவிதல் பகுதி ட்ராஃப் அமைப்பானது தொடர்ந்து நீடிக்கிறது. ஸோ அதிலிருந்து ஏற்படக்கூடிய கன்வர்ஜென்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த கிழக்கு திசை காற்று, ஈரமிகு கிழக்கு திசை காற்று நேற்று முதல் நமக்கு பரவலாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக உட்புற தமிழகத்தில் பல பகுதிகளில் இடிமழை பதிவாகி வருகிறது. அதே நேரத்தில் பருவமழை கடலோர பகுதிகள் சென்னை முதல் தெற்காந்திராவிலிருந்து சென்னை முதல் குமரி பகுதிகள் வரையிலும் பதிவாகி வருகிறது. இதனிடையே இந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தை நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்கணும். இந்த இலங்கை அருகே இருக்கக்கூடிய சுழற்சி மற்றும் அந்த மாலத்தீவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சுழற்சி, இந்த 2 சுழற்சிகள் ஊடாக இந்த கிழக்கு திசை காற்று இழுக்கிறதுனால கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள் உட்பட கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் இந்த பகுதிகளெல்லாம் நல்ல கனமழை மேகங்கள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் வங்கக்கடல் பகுதிகளிலும் அந்த கிழக்கு திசை காற்று, இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும், இந்த காற்றும் இந்த படத்தையும் பார்த்திங்கன்னா அந்த மழை மேகங்கள் எந்த அளவுக்கு தமிழகத்தை நோக்கி வருகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் பாண்டாயேஸ் பகுதிகள், இந்த பகுதிகளில் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மழை மேகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதில் ஒரு மிக முக்கியமாக கவனிக்கணும், இந்த சுழற்சி எந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போது எந்த இடத்துல அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கொடுக்கறதுக்காக ஒரு வீடியோ பதிவாக எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இசிஎம்எஃப்னுடைய மாடல் தான் நம்ம எடுக்கிறோம். இந்த இசிஎம்எஃப் மாடலோடைய அமைப்பில் பார்த்திங்கன்னா இப்போது ஜெனிசிஸ் பாயிண்டில் ஒரு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த மலாக்கா கோஸ்ட் இந்த இடைப்பட்ட பகுதிகளில் காட்டுற இந்த படத்தையும் நம்ம கடந்த சேட்டலைட் புகைப்படத்தில் பார்த்த படத்தையும் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இசிஎம்எஃப் உடைய ஜெனிசிஸ் பாயிண்ட்டு பக்கத்தில் இருக்குது, ஆனால் எக்ஸாக்டாக இல்லை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம எடுக்கலாம். அதே நேரத்தில் இந்த அமைப்பு இசிஎம்எஃப் அந்த ஜெனிசிஸ் பாயிண்ட்டாக இருந்தால் அடுத்து அதனுடைய நகர்வு என்ன மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24ஆம் தேதி 23, 24ஆம் தேதி தான் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியிலேருந்து தாழ்வு பகுதியாக மாற இருக்கிறது. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்தோனேஷிய பகுதிகளிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா மேற்கத்திய கலக்கம் வருது. இது லேட் ஆக மேற்கத்திய கலக்கம் இந்த சுழற்சியை ஒடிசா, மேற்கு வங்கத்துக்கு எடுத்து போகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜிஎஃப்எஸ்னுடைய அமைப்பு. இந்த ஜிஎஃப்எஸில் இப்போ பாஸ் பண்ணுறேன். இப்போ ஜிஎஃப்எஸில் பார்த்திங்கன்னா இசிஎம்எஃப் பாயிண்ட்டுக்கும் இதோட பாயிண்ட்டுக்கும் அட்சரேகையிலிருந்து கிட்டத்தட்ட 0.8 டிகிரிக்கு மேற்காக எடுத்துக்குது. ஸோ இதனுடைய அமைப்பில் ஜெனிசிஸ் பாயிண்ட்டில் ஜிஎஃப்எஸ் ரொம்ப விலகி எடுக்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதுனா அந்த அமைப்பு அப்படி மாறிச்சு அப்படின்னா, அந்த 0.8 சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது அமைப்பு முற்றிலுமாக மாறி இந்தோனேஷியா பகுதிகள் பாண்டாயேஸ் கிட்ட வராமலே நேராக அந்தமான் பகுதிகளுக்குள் சென்று நேராக விசாகப்பட்டினத்துக்கு கொண்டு போகுது. ஸோ அந்த விஷயங்கள் பார்க்கும்போது ஜிஎஃப்எஸ் மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு இதுலேயும் 2லையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அமைப்பை நம்ம எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம இசிஎம்எஃப்பை நம்ம எடுத்துக்கிறோம். பட் ஆனால் இசிஎம்எஃப் மாடல்லையும்
பல்வேறு அவுட்புட்டுகள் வந்துக்கிட்டே இருந்தது. அதில் நேற்று முதல் ஒரு அவுட்புட் ஓரளவுக்கு வருது, மேற்கத்திய கலக்கம் வருது. இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், இந்த உயரழுத்தம் தான் முதல்ல மேற்கா நகர்த்துது. அதுக்கப்புறமா அந்த உயரழுத்தம் முற்றிலுமாக கிழக்கு நோக்கி செல்வதனால மேற்கத்திய கலக்கம் நேராக கீழே இறங்கி வந்து இந்த சலனத்தை மேலே கொண்டு போகுது. ஸோ இந்த காரணத்தினால இந்த சலனம் பெரும்பாலும் அடுத்த 48 மணி நேரத்திலேருந்து 72 மணி நேரம் வரையிலும் நம்ம பொறுத்து இருந்து டார்கெட் அதை வந்து மானிட்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இதில் மேற்கத்திய கலக்கம் எந்தளவுக்கு வரப்போது, உயரழுத்தம் நகருமா நகராதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதே மாதிரி தான் பல்வேறு புயல்கள் வந்து இனிஷியல் ட்ராக்கும் அதுக்கு ஜெனிசிஸ் கிடச்சதுக்கப்புறமா மாறின ட்ராக்குகளும் உண்டு. ஸோ அதனால் அடுத்த 48 முதல் 72 மணி நேரம்ங்கிறது மிக முக்கியம். நமக்கு என்ன மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த அமைப்பில் இருந்து நம்ம அடுத்த இதுக்கு வரோம். இதுவரையிலையும் தமிழகத்தில் பதிவான மழை அளவுகள் பொறுத்தவரை இன்னைக்கு வரலையும் பார்த்திங்கன்னா 306.6 மில்லிமீட்டர் மழை நமக்கு பதிவாகி இருக்கணும். ஆனால் நல்ல அக்டோபர் தொடக்கத்துக்கு அப்புறமா மோந்தா புயல்னால முற்றிலுமாக மறைந்து போன அந்த பருவமழை மீண்டும் உயிர் தெழுந்தது கடந்த 3-4 நாட்களுக்கு முன்பு தான். அதுக்கப்புறமா பதிவான மழை காரணமாகவும் நேற்று வந்த இந்த கிழக்கு காற்றின் காரணமாகவும் நமக்கு 285.5 மில்லிமீட்டர் மழையானது கிடச்சிருக்கு. ஸோ இயல்பிலிருந்து 7% குறைவான மழை தான் இதுவரையிலும் பதிவாகியிருக்கு. அடுத்த 2 நாட்கள் இந்த மழை இருக்க போது அந்த சலனம் நமக்கு வந்தால் இயல்பை ஒட்டிய மழை நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வரக்கூடிய சலனம் தமிழகத்தை விட்டு விலகி செல்லுமே ஆனால் மழை பற்றாக்குறை, பருவமழை பற்றாக்குறையையும் நோக்கி நம்ம செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மாவட்ட வாரியாக எந்த அளவுக்கு பருவமழை பற்றாக்குறை இருக்கிறது, எந்த மாவட்டம் அதிகமான இது பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலு தெளிவாக நம்ம வந்து இதில் போட போகிறோம், ஃபேஸ்புக்கில் பாருங்கள். அதே நேரத்தில் இப்போ ஒரு இது உங்களுக்காக பெரும்பாலான இதில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு -40, சென்னை -24 போயிட்டுருக்கு. இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம், இந்த பகுதிகளெலாம் வந்து விருதுநகர், இந்த பகுதிகளெலாம் வந்து இயல்பை விட கூடுதலான மழை இந்த காலகட்டம் வரலையும் பதிவாகியிருக்கு. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா திருநெல்வேலி 88% கூடுதலான மழை பதிவாகி இருக்கிறது. திருநெல்வேலிக்கு அப்புறம் திருப்பத்தூர் 18% மழை அதிகமாக பதிவாகிருக்கு. திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாமே வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஜஸ்ட் ஒரு -9, பட் அது வந்து இன்றைக்கி நாளைக்கு ரிகவர் ஆகிடும். ஸோ இதெல்லாமே வந்து கூடுதலான மழையை பதிவாகி இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அதே நேரத்தில் விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களும் வந்து 12-13% கூடுதலான மழையை பெற்றிருக்கிறது. இது வரையும் மற்ற ஏனைய மாவட்டங்கள் எடுத்தோம் அப்படின்னா இயல்பை விட குறைவான மழை தான் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. ஸோ கடந்த 24 மணி நேரத்திலும் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, அரியலூர், தூத்துக்குடி, காஞ்சிபுரம், தென்காசி, தருமபுரி, நாகை, கரூர் மாவட்டமாகட்டும் நிறைய மாவட்டங்களில் மழை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டமாகட்டும், இந்த பக்கம் திருச்சிராப்பள்ளி கூட மழை பதிவாகிருக்கு. பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களும் பதிவாகியிருக்கிறது. இதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம ஃபேஸ்புக்கில் பகுதி வாரியாக பதிவிடப்படும், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையிலும் கேரளாவில் பரவலாக மழை மிதமானது முதல் கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு. திருவனந்தபுரம் மாவட்டத்தில் கனத்த மழைக்கு வாய்ப்பு இருக்குது. கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கோட்டயம், ஆலப்புழா, எர்ணாகுளம், திரிசூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை. சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள் பெரிய பாதையில் போகிறதா இருந்தால் சற்று விழிப்புணர்வுடன் செல்ல வேண்டும். வழுக்கல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து மழை பதிவாகி வருவதனாலையும் அங்கே அட்டைப்பூச்சிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. அடுத்தது கர்நாடகாவை பொறுத்தவரையிலும் பெங்களூரு சுற்றுவட்டார பகுதிகள், தும்கூர், மாண்டியா, மைசூர், ಚಾಮರಾಜನಗರ್, ಚಿತ್ರದುರ್ಗ, ಚಿಕ್ಕಮಗಳೂರು, ಹಾಸನ್, ಕೊಡಗು, தக்ஷிண கன்னடா, ஷிமோகா, உடுப்பி ஆகிய பகுதிகளிலையும் இன்று மிதமானது முதல் கனமழையும் பல அதர் டிஸ்ட்ரிக்ஸில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிழக்கு திசை காற்று முழுவதுமாக அந்த பகுதிகளில் செல்வதனால தண்டர் ஸ்டார்ம்ஸ் அங்கே வர கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் நேற்று நல்ல மழை பதிவாக இருந்தது. கடலூர் மாவட்டங்களில் பிரகாசம், நெல்லூர், காவாலி, திருப்பதி, சித்தூர் மாவட்டம், அன்னமையா,
கடப்பா ஆகிய மாவட்டங்களில் அதே நிலைமை இன்றைக்கும் இருக்கும். நந்தியால், கர்னூல், அனந்தபூர், சத்யசாய் மற்றும் கிருஷ்ணா பகுதி, பாபட்லா பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து தமிழகத்தில் இன்றைக்கும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல கன்வர்ஜென்ஸ் ஈஸ்டர்லி விண்ட்ஸ்னால் இருக்குது. ஸோ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை இருக்கும். பெரம்பலூர், சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ஈரோடு, திருப்பத்தூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தேனி, நீலகிரி, கோவை மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், தென் மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கான வாய்ப்புகள் பல பகுதிகளில் நேற்றை விட இன்று அதிகமான பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு சில பகுதிகளில் பலத்த மழை கூட வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மாஞ்சோலை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். இந்த இன்றைய காணொலியில் சற்று நீளமான காணொலியாக இருந்தாலும் வரக்கூடிய சலனம் நமக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், ஆனால் அது மாறுதல்களுக்கு உட்படலாம் அப்படிங்கிற ஒரு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றியும் விவாதிச்சிருக்கோம். இன்றைய மழை அளவு எப்படி இருந்திருக்கு, இன்றைய பருவமழையினுடைய அளவு எப்படி இருந்திருக்கு, அடுத்த 24 மணி நேரத்துக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றின விரிவான விளக்கத்தை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பல புரிதல்கள் அறிதல்களை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.